எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மசாலா ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க, 50 கிராம் இது. அதுக்கப்புறம் தக்காளி வந்து அரை தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் 50 கிராம். அது வந்து முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு ஒரு பிஞ்சு வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வெட்டி போட்டுக்கோங்க. தக்காளி அரை தக்காளியும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்றை வந்து வெட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடாய் வந்து சின்ன கடாயாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப சின்ன கடாயாக எடுத்துகிட்டு எண்ணெய் மட்டும் அதில் ஊற்றிட்டு அது நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா சூடு ஏற்றிடுங்க. சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லா முட்டை கலவையெல்லாம் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கொதித்து வரட்டும். இந்த மாதிரி இந்த பதம் வந்து இந்த பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்டியை உள்ளவே விடணும். இந்த கரண்டியை வச்சு அந்த ஆம்லேட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த கரண்டியை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு அதை ஒரு 3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க வந்து ஒரே மாதிரி ஆம்லேட்டை போட்டு போட்டு சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கும் அவங்களுக்கும் அது நல்லா ஒரு சாப்பாடாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லா இந்த மாதிரி சமைச்சிட்டு இந்த மாதிரி மசாலா ஆம்லேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி.